ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இந்த அழகழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 95 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1,40,00,000 ரூபா வரைக்கும் வீடு இருக்குங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பாருங்கள். ஒரு 970 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்து பில்டிங் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,20,00,000. நம்ம பண்றது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம இந்த புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல. வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடைல் பார்க்கலாம். மெயின் கேட்டை பத்தி சொல்லியே ஆகணுங்க. பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல நல்ல ஒரு சூப்பரான கேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் கேட்டு தாங்க. உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங். மேலே ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க. இந்த சைடில் செட் பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட் பேக் வந்து அழகாக இருக்குங்க. ஸோ எலிவேஷன் டைல்ஸ் வந்து பாருங்கள், நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எலிவேஷன் டைல்ஸ் வந்து அழகாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க், சம்ப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. மெயின் கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக ஹால் தாங்க. ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹால் இருக்குங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு ஒரு 15 சைஸ்ல இருக்கு. மேலே வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங்லாம் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க. ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி யூனிட் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் போடலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே அழகாக ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு 11க்கு 12 சைஸில் உங்களுக்கு வந்து இங்கே கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக்கு, லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் இருக்குங்க. நல்ல ஒரு டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு டார்க் அண்ட் ஷேடில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸை பார்த்துடலாம். பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி படிக்கட்டு கீழே பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இங்கே வந்து இன்வெர்டர் பாயிண்ட், ஒரு வாஷிங் மிஷின் அதுவும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 15 சைஸ்ல இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு, லாஃப்ட், ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு, அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5க்கு 8 சைஸ்ல இருக்கு. நல்ல ஒரு பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு கபோர்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன்ல இந்த மைக்காலாம் வந்திருக்கு. நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுவும் நல்லா வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற 2 பெட்ரூமும் பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4 ஃபீட்டுக்கு நல்ல வந்து ஒரு லென்த்தியான ஒரு ஸ்டெப்ஸ் தாங்க. சைடில் எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த டோர்லாம் வந்து சூஸ் பண்ணலாங்க, ஏன்னா இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோர்லாம் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. இது ஹாலா பெட்ரூமான்ற லெவலில் சூப்பராக இருக்கு. மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து உங்களுக்கு வந்து உடனில் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான். நல்ல லென்த்தியாக இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 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 ஃபுல் கை வந்து உள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்குது. நல்லா வந்து இதுக்கு அழகாகவும் இருக்குங்க. ஸ்பேஸ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பொருள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ரெஸ்ட் ரூமு, டப்பு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூமா பெட்ரூமான்ற லெவலில் உங்களுக்கு வந்து 8க்கு 9 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியாவில் நல்லா அழகான ஒரு 3D டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து வெயில் வர வேணான்னா இந்த ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் உங்களுக்கு வந்து கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டோட 3rd and final பெட்ரூம். இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம். பெட்ரூமோட சைஸ் வந்து 11க்கு ஒரு
20ன்ற சைஸ்ல மேல வந்து அழகா ஃபால் சீலிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கபோர்டும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்ல நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெட்ரூம் தான் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட், இதோட டோரும் பிவிசி டோர் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 8க்கு 9ன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க.